Let us start discussing gaseous state. இப்போ இந்த gaseous stateல நம்ம gas loss பத்தி பார்த்தோம். அந்த gas lossல இருந்து some graphs எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனுடைய continuation பார்க்கலாம் இப்போ இந்த y axisல என்ன செய்யலாம்னா வால்யூம் டேர்ம் எடுத்துக்கலாம். x axisல என்ன பண்ணலாம்னா டெம்பரேச்சர் டேர்ம் எடுத்துக்கலாம், கெல்வின் ஸ்கேல்ல எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வால்யூமும் 0, இந்த இடத்துல டெம்பரேச்சரும் 0. அது மாதிரி டெம்பரேச்சர் 0 இருந்துச்சுன்னா வால்யூம் வந்து 0ன்னு அர்த்தம். ஏன் டெம்பரேச்சர் 0னா இங்க வந்து என்ன ஸ்கேல்? கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல்ல 0 கெல்வின்னா அந்த நேரத்துல எந்த ஒரு கேஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த ஒரு கேஸும் எந்த ஒரு கேஸும் 0 கெல்வினுக்கு எடுத்துன்னு போக முடியாது. 0 கெல்வின் போறதுக்கு முன்னாடியே அது லிக்விடாவோ சாலிடாவோ மாறிடும். அதனால டெம்பரேச்சர் 0 இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் கேஸும் 0ன்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒரு சர்டன் வேல்யூ எடுத்துக்கின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ஒரு சர்டன் வேல்யூ எடுத்துக்கின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷரையும் ஒரு சர்டன் வேல்யூ எடுத்துக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ வால்யூம் வந்து வேரியபிள் டேர்ம், டெம்பரேச்சரும் வேரியபிள் டேர்ம். இப்போ கிராஃப் எப்படி வரும் அன்ட்டு நம்ம பார்க்குறோம். கிராஃப் அதாவது இது எந்த லால வருதுன்னா சார்லஸ் லால வருது. சார்லஸ் லா என்ன சொல்லுதுன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்லுது. ஸோ தட் v is equal to some constant into t. இப்போ வால்யூம் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், டெம்பரேச்சர் x ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம். அப்போ k என்றது ஸ்லோப்பிங்க. ஸோ இது போல நமக்கு வருது. அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இங்க வந்து y இன்டர்செப்ட் வந்து 0, y இன்டர்செப்ட் 0 இருக்கிறதுனால கிராஃப் வந்து ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகும். ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகி இப்படி போகுது, ஸ்ட்ரெயிட் லைனா இப்படி போகுது. ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் ஒன்று நமக்கு கிடைக்குது. இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரெஷரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் 1 அட்மாஸ்பியர் அப்படி வச்சுக்கலாம். ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னா 1 அட்மாஸ்பியர் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ப்ரெஷரை என்ன பண்ணலாம்னா ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ணிடலாம். ப்ரெஷரை ரைஸ் பண்ணிட்டு எந்த ப்ரெஷர் கொண்டு வரலன்னா ப்ரெஷரை வந்து இப்போ 2 அட்மாஸ்பியரை ரைஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரெஷரை 2 அட்மாஸ்பியருக்கு ரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதே வேல்யூவா அப்படியே இருக்கட்டும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல சேஞ்ச் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே ஃபிக்ஸ்டாவே இருக்கட்டும். ப்ரெஷரை மொத்தம் ரைஸ் பண்ணி கான்ஸ்டன்டா வச்சிருங்க. ரைஸ் பண்றீங்க எவ்வளோ? 2 அட்மாஸ்பியர் கொண்டு வந்து ரைஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ கான்ஸ்டன்டா வச்சுட்டீங்க ப்ரெஷர். சரியா? இப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, டெம்பரேச்சர் இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வால்யூம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர்ல வால்யூம் எவ்வளோன்னா இவ்வளோ. அதாவது இந்த டெம்பரேச்சர்ல 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வால்யூம் வந்து இவ்வளோ. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரெஷர் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெஷரை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறோம். எதுக்காக இப்படி பார்க்குறோன்னா இப்போ கிராஃப் எப்படி வரும்ன்றதுக்காக. இந்த கண்டிஷன்ல கிராஃப் எப்படி வரும்ன்றதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். சரி, இப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றோம், டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ வால்யூம் என்ன ஆகும்? பாயில்ஸ் லா தானே. ப்ரெஷர் ரைஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும்? வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா கிராஃப் எப்படி வரணும் யோசிச்சு பாருங்க. வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும்னா என்ன பண்ணும்? கிராஃப் வந்து கீழே தானே வரணும். அப்போ கிராஃப் வந்து கீழே வரும். இப்போ கிராஃப் எப்படி வரும்னாக்கா இது போல வரும். கிராஃப் இப்படி வரும். இந்த கண்டிஷனுக்கு கிராஃப் இப்படி வரும். அது போல சொல்றோம். சரி, அடுத்து இன்னொரு கிராஃப் பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம்னா இங்க ப்ரெஷர் டேர்ம் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்து வேரியபிளா எடுத்துக்கலாம். இங்க டெம்பரேச்சரை வேரியபிளா எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், வால்யூமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வால்யூமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணலாம், டெம்பரேச்சர் எப்படின்ட்டு மெஷர் பண்ணலாம். கிராஃப் எப்படி வரும்ன்ட்டு பார்க்கலாம். அப்படின்னா இங்க எது வேரியபிள் டேர்ம்ஸ்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் வேரியபிள் டேர்ம்ஸ். சரி, மற்றது வந்து கான்ஸ்டன்டா இருக்குது. ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வேரியபிள் டேர்ம்ஸா இருக்கும்போது எந்த லாவை கொண்டு வரலாம்? கே-லுசாக் லாவை கொண்டு வரலாம். கே-லுசாக் லா என்ன சொல்லுது? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அன்ட்டு சொல்லுது. ஸோ அப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு டெம்பரேச்சர். ப்ரெஷரை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும், டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும். கே என்றது ஸ்லோப், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் என்றது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஒய் இன்டர்செப்ட் வந்து 0.
அதனால கிராஃப் என்ன ஆகும்னாக்கா ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகும். கிராஃப் வந்து ஆரிஜின்ல இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகி இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா போகும். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இப்படி வருது கிராஃப். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு எடுத்துக்கணும்னாக்கா, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு எடுத்துக்கணும்னாக்கா சப்போஸ் 1 மோல்னு வச்சுக்கலாம். ப்ரெஷரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை சேஞ்ச் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணிடலாம்னா 2 மோல்ஸா பண்ணிடலாம். ப்ரெஷர் அதே வேல்யூ இருக்கட்டும். ப்ரெஷர் அதே வேல்யூ இருக்கட்டும். ஓகே, இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இந்த 2 வேரியபிள்ஸ்ல ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த 2 வேரியபிள்ஸ்ல ஏதாவது ஒன்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான் நம்மளால இப்போ கிராஃப் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இங்க நியூ வேரியபிளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அதனால. ஸோ இங்க டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்க டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கண்டிஷன்ல அதாவது 1 மோல் இருக்கும்போது டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கும்போது ப்ரெஷர் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை ரைஸ் பண்ணிடுறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ணிக்கோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, ப்ரெஷர் அதே ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும், டெம்பரேச்சரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெஷர் வேரி ஆகணும்ல, ஏன்னா இப்போ ப்ரெஷரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் வேரியபிள் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கிராஃப் என்ன ஆகும்? இதுக்கு மேல வரும். கரெக்டா? அப்போ கிராஃப் என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி ஆரிஜின்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இதுக்கு மேல சூப்பர் இம்போஸ் ஆகாம இந்த கிராஃப் வந்து இதுக்கு மேல வருது. இப்படி மேல வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸை மாத்தனா அப்படி நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த அவகேட்ரோஸ் லால என்ன சொல்றாங்க நம்ம பார்க்க போறோம். அவகேட்ரோஸ் லா பிரகாரம் கொஞ்சம் சம் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க ஹீலியம் கேஸ் எடுத்துக்கிறேன், இங்க நியான் கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வெசல்ல வந்து ஹீலியம் கேஸ் எடுத்துக்கிறேன், இந்த வெசல்ல நியான் கேஸ் எடுத்துக்கிறேன். இதனுடைய ப்ரெஷரும் ஈக்குவலா எடுத்துக்கிறேன். இதனுடைய டெம்பரேச்சரும் ஈக்குவலா எடுத்துக்கிறேன். இதனுடைய வால்யூமும் ஈக்குவலா எடுத்துக்கிறேன். இப்போ இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸும் இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது ஈலியத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸும் நியான்ல நம்பர் ஆஃப் மோல்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஈலியத்துல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் நியான்ல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஈலியத்துல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் நியான்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது போல இருக்கும். சரி, இப்போ இங்க வந்து இதை மாத்திடுறேன். இப்போ கேஸை மட்டும் மாத்திடுறேன். கேஸ் எப்படி மாத்த போறேன்னா இங்க நியான் கேஸுக்கு பதிலா இப்போ நான் ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜன் கேஸ் உங்களுக்கு டயட்டாமிக்னு தெரியும். இப்போ இந்த பக்கம் ஹீலியம் கேஸ், இந்த பக்கம் ஆக்சிஜன் கேஸ், ரெண்டு பேருக்கும் ப்ரெஷர் சேம், ரெண்டு பேருக்கும் டெம்பரேச்சர் சேம், ரெண்டு பேருக்குமே வால்யூம் சேம். இப்போ என்ன சொல்லனா இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல்னு சொல்லும். ஓகே, ஐடியல் கேஸை கன்சிடர் பண்ணிக்கணும். இங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவல்னு சொல்லலாம். ஆனா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வரும்போது இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னா இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா இருக்கும். இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2 டைம்ஸ் தட் ஆஃப் திஸ் அப்படி இருக்கும். இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னா 2 டைம்ஸ் தட் ஆஃப் திஸ். ஏன்னா இது வந்து டயட்டாமிக், இது வந்து மோனோஅட்டாமிக், அதனால இப்படி இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் ஈக்குவல் கிடையாது, ஆனா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவல், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல். எப்போ? ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் இதெல்லாம் ஈக்குவலா இருந்தா அப்படி சொல்றோம். சப்போஸ் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஓசோன் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் சேமா எடுத்துக்கோங்க, டெம்பரேச்சர் சேம், வால்யூம் சேம். இப்போ என்ன சொல்லணும்னா இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல்னு சொல்லலாம். இங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் கிடையாது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலா வராது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஏன்னா இங்க ஒரு மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, ஆனா இங்க ஒரு மாலிகுல்ல 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இது போல வரும். இது அவகேட்ரோஸ் லால சொல்றது. சரி, இது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ்க்கு போறோம். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா இங்க வந்து மிக்சர் ஆஃப் கேசஸ் எடுத்துக்கணும். நம்ம டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ்ல என்ன செய்யறோம்னா மிக்சர் ஆஃப் கேசஸ் நம்ம எடுத்துக்கின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரி,
இப்போ மிக்சர் ஆஃப் கேஸஸ் பண்ணும்போது என்ன செய்யலாம்னா, ஒரு வெசல்ல ஹீலியம் கேஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு வெசல்ல நியான் கேஸ் எடுத்துக்கலாம். நியான் கேஸ் எடுத்துக்கிறோம். இன்னொரு வெசல்ல ஆக்ஸிஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். இது போல 3 கேஸஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து எவ்வளோனா 1 லிட்டர், இது எவ்வளோனா 1 லிட்டர், இது எவ்வளோனா 1 லிட்டர். இதனுடைய டெம்பரேச்சரும் இதனுடைய டெம்பரேச்சர் ஈக்குவல். இதனுடைய வால்யூம் இதனுடைய வால்யூம் ஈக்குவல். வால்யூம் சேமா இருக்குது, டெம்பரேச்சர் சேமா இருக்குது. சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்க வந்து எக்ஸ் மோல்ஸ் எடுத்துக்கிறோம், ஹீலியம் வந்து எக்ஸ் மோல்ஸ், நியான் வந்து ஒய் மோல்ஸ் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் வந்து இசட் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்படி இருக்குது. ஹீலியம் எக்ஸ் மோல்ஸ், நியான் ஒய் மோல்ஸ், ஆக்சிஜன் இசட் மோல்ஸ் அப்படி எடுத்துக்கணும். இப்போ அப்படின்னா இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னாக்கா, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டதுனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குனால நம்ம வந்து ப்ரெஷர் வந்து சேமா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இங்க எவ்வளவு மோல்ஸ் இருக்குதோ இதை வச்சு இங்க ப்ரெஷர் இருக்குது. இங்க எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் இருக்குனால இங்க ப்ரெஷர் இதுக்கு எவ்வளவு மோல்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது. இங்க ப்ரெஷர் ஆஃப் நியான் சொல்லலாம், இங்க ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம். இந்த ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் இல்லையான்றது நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, சரி. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ 1 லிட்டர் வெசல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 லிட்டர் வெசல் எடுத்துக்கிறோம். இந்த 1 லிட்டர் வெசல், அதாவது இப்போ இதே மாதிரி இப்போ 1 லிட்டர் வெசல் எடுத்துக்கிறோம். இந்த ஹீலியம் கேஸ் கம்ப்ளீட்டா இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த நியான் கேஸை கம்ப்ளீட்டா இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த ஆக்சிஜன் கேஸ் கம்ப்ளீட்டா இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இதனுடைய வால்யூம் இதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இங்க என்னென்ன கேஸஸ் இருக்குது? ஹீலியம் கேஸ் இருக்குது, நியான் கேஸ் இருக்குது, ஆக்சிஜன் கேஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும்ல. இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் என்னன்னு சொல்லலாம்னா ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் என்று சொல்லலாம். இங்க எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் என்று சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் எப்படி இருக்கும்? இந்த ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் எப்படி இருக்கும் இந்த ப்ரெஷர்ஸை கம்பேர் பண்ணும்போது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த பார்ஷியல் ப்ரெஷர்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஓகே, இங்க வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. அது என்னன்னா ப்ரெஷர் ஆஃப் மிக்சர்னு தான் சொல்லணும். ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஹீலியம், ப்ரெஷர் ஆஃப் நியான், ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அதாவது இதை சம் பண்ணா இந்த ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் வருமா? வரும். இதை சம் பண்ணா இந்த ப்ரெஷர் வரும். ஏன்னா இங்க என்ன அசம்ஷன் எடுத்துக்கணும்னா ஐடியல் கேஸ்ன்னு அசம்ஷன் எடுத்துக்கினா தான் இப்படி வரும். ஏன் ஐடியல் கேஸ்ன்னு அசம்ஷன் எடுத்துக்கணும்னா ஐடியல் கேஸ்னாவே இன்ட்ராக்ஷன் இருக்காது. அப்போ இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா எல்லா மாலிகுல்ஸும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். எல்லா மாலிகுல்ஸும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அப்போ அட்ராக்ஷன் கிடையாது, ரிப்பல்ஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து ஃப்ரீ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஐடியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வெசல்னு சொல்லியாச்சு. அப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்போ இங்க ஹீலியம் மாலிகுல்ஸ் எப்படி இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரிதான் இங்க ஹீலியம் மாலிகுல்ஸ் இங்க இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய நியான் மாலிகுல்ஸ்னாலயோ ஆக்சிஜன் மாலிகுல்ஸ்னாலயோ ஹீலியத்தினுடைய இண்டிபெண்டன்சி லாஸ் ஆகல. ஏன்னா நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிட்டோம்? ஐடியல் கேஸ் என்ற அசம்ஷன் வச்சுக்கணும். ஐடியல் கேஸ்னா இன்ட்ராக்ஷன் இருக்காது. அதே போல ஒவ்வொரு மாலிகுலுக்கும் எவ்வளவு வால்யூம் ஃப்ரீ வால்யூம் கிடைக்கும்னா மூமெண்ட்டுக்கு வால்யூம் ஆஃப் வெசல் அப்படி சொல்லிடலாம், ஃப்ரீ வால்யூம் சொல்லிடலாம். எந்த ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலை டிஸ்டர்ப் பண்ணாது. அது மாதிரி இருக்குது இங்க. ஓகேவா? அப்போ இங்க ஹீலியம் கேஸ், இந்த ஹீலியம் கேஸ் தனியா இருக்குது. இங்க இந்த வெசல்ல ஹீலியம் கேஸ் மட்டும்தான் இருக்குது. இங்க ஹீலியம் மாலிகுல்ஸ் எப்படி இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த மிக்சர்லயும் ஹீலியம் மாலிகுல்ஸ் இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணும். நியான் மாலிகுல்ஸ் இங்க எப்படி இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இங்க நியான் மாலிகுல்ஸ் இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணும். அதே மாதிரி தான் ஆக்சிஜன். அப்படி என்னும் போது இங்க வந்து மிக்சர் ஆஃப் கேசஸ் இருந்தாலும் ஒவ்வொரு மாலிகுலும் இண்டிபெண்டன்ட் பிஹேவியரை தான் காமிக்குது, இண்டிபெண்டன்ட் பிஹேவியர்ல தான் இருக்குது. அது தனியா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. இங்க ஹீலியம் கேஸ் தனியா இருக்குது. இங்க ஹீலியம் கேஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஹீலியம் கேஸ் இந்த மிக்சர்லயும் இருக்குது. ஐடியல் கேஸ்ன்னு அசம்ஷன் பண்ணிக்கினீங்கன்னா அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல ஹீலியம் எவ்வளவு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும்னா இங்க ஹீலியம் எவ்வளவு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணிச்சு அதே தானே எக்ஸர்ட் பண்ணும். கரெக்ட் தானே? இங்க ஆக்சிஜன் எவ்வளவு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுனா இங்க எவ்வளவு எக்ஸர்ட் பண்ணிச்சோ அதே தானே இங்க எக்ஸர்ட் பண்ணும். ஏன்னா இங்க ஆக்சிஜன் எப்படி இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணுது அதே மாதிரி தானே இங்க இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணுது. அப்போ அப்படி இருக்கும்போது
இந்த இடத்துல மிக்சர்னுடைய பிரஷர் எப்படி இருக்கும், டோட்டல் பிரஷர் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இந்த டோட்டல் பிரஷர் வரும். அதுதான் டால்டன் சொல்றது. அப்ப டால்டன்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, pressure of mixture அதாவது total pressure is equal to sum of the partial pressures. partial pressuresனா இந்த ஹீலியம் கேஸ் இந்த மிக்சர்ல இருக்கும்போது இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை இதை பார்ஷியல் பிரஷர்னு சொல்றோம். ஏன்னா இந்த டோட்டல் பிரஷர்ல பார்ட் தானே இந்த பிரஷர், அதனால தான் பார்ஷியல் என்ற வேர்டை கொடுத்தாங்க. அப்போ இந்த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஹீலியம் இங்க சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இந்த ஒவ்வொரு கேஸும் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர்ஸை அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் சொல்றோம். அந்த பார்ஷியல் ப்ரெஷர்ஸை ஆட் பண்ணா இந்த டோட்டல் ப்ரெஷர் வரும் அன்ட்டு டால்டன் சொல்றாரு. அதனால தான் இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் நம்ம சொல்றோம். சரியா? சரி, இப்போ இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ்ல என்ன பண்றோம்னாக்கா, இப்போ pressure of helium into volume of vessel equal to number of moles of helium into RT இப்படி எழுதலாம். ஓகே, இந்த இடத்துல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வேணும்னா pressure of helium into volume of vessel equal to number of moles of helium into RT ன்னு எழுதுறோம். ஓகே, இந்த இடத்துல இது என்னன்னு எழுதலாம்னா டோட்டல் பிரஷர்னு எழுதலாம். கரெக்ட் தானே? சரி, டோட்டல் பிரஷர்னு எழுதலாம். அப்போ pressure of mixture into volume of vessel is equal to number of moles of mixture into RT. ஓகே, இது மாதிரி எழுதுறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். 1 இன் 2 இன் டிவைட் பண்ணலாம். இப்போ என்ன வரும்னா pressure of helium by pressure of mixture is equal to number of moles of helium by number of moles of mixture. ரிமைனிங் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா டால்டன்ஸ் லால என்ன பண்ணோம், வால்யூம் சேமா வச்சுக்கணும், டெம்பரேச்சரை சேமா வச்சுக்கணும்ல, அதனால. ஓகே, இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன வருதுன்னா pressure of helium அதாவது partial pressure of helium is equal to இது என்னன்னு சொல்லணும்னா number of moles of helium by total number of moles mole fraction ன்னு சொல்லலாம். mole fraction of helium ன்னு சொல்லலாம். இந்த டோட்டல் பிரஷர் இந்த பக்கம் ரைட் சைடுக்கு எடுத்துன்னு வந்துருங்க, இங்க டோட்டல் பிரஷர் இங்க வந்துருது. ஓகே, அப்போ பார்ஷியல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் மோல் ஃபிராக்ஷன் இன்டு டோட்டல் பிரஷர் அப்படி சொல்றோம் இந்த டால்டன்ஸ் லால. சரி, இப்போ இது போல சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா பொட்டாசியம் குளோரைட்டை எடுத்துக்கினேன் ஆக்சிஜன் கேஸை மேனுஃபேக்சர் பண்றதை பார்க்கலாம். இங்க டால்டன்ஸ்ல அப்ளிகபிள் ஆகுதா என்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பொட்டாசியம் குளோரைட் எடுத்துக்கிறோம். இதை வந்து MnO2 கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்றோம். இது டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா KCl and O2 கொடுக்குது. இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி பேலன்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல டால்டன்ஸ்ல அப்ளிகபிள் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா இப்படி ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்துக்கிறோம். இதுல வந்து என்ன பண்றோம்னா இந்த பொட்டாசியம் குளோரைட் MnO2 இங்க எடுத்துக்கிறோம். பொட்டாசியம் குளோரைட் MnO2 எடுத்துக்கணும். இதை நல்லா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்றோம். என்ன ஆகுதுன்னா இது டீகம்போஸ் ஆயிட்டு KCl and O2 கொடுக்குது. இந்த O2 வந்து கேஸா இருக்கனால இப்படி மேல வரும். இந்த O2 வந்து கேஸா இருக்கனால இப்படி மேல வருது. இந்த O2 வந்து இந்த டியூப் வழியா இப்படி கலெக்ட் பண்றோம். இந்த டியூப் வழியா இப்படி கலெக்ட் பண்றோம். இப்படி டியூப் வழியா கலெக்ட் பண்றோம். இப்போ O2 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி கலெக்ட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு வெசல்ல வந்து எடுத்து போய் இந்த டியூபை இப்படி இது பண்ணி வச்சிடறோம். இங்க வந்து இது போல ஒரு பீக்கர் மாதிரி வச்சு விட்டுறோம். அடுத்து என்ன செய்யறோம்னா ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்துக்கின்னு அதில் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதில் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதை இதில் இன்வெர்ட் பண்ணி இப்படி வச்சிடறோம். இப்போ இது ஃபுல்லா என்ன இருக்குதுன்னா இது ஃபுல்லா வாட்டர் இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குதுன்னா வாட்டர் இருக்குது. அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்குதுன்னா லிக்விட் வாட்டர் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குதுன்னா லிக்விட் வாட்டர் இருக்குது. அது போல எடுத்தாச்சு. இப்போ இங்க இந்த பொட்டாசியம் குளோரைட்டை ஹீட் பண்ண ஆக்சிஜன் கேஸ் வரும். அந்த ஆக்சிஜன் கேஸ் இந்த டியூப் வழியா இப்படி வரும், இப்படி மேலே போயினே இருக்கும். மேலே போயினே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போய் நின்றுடும். இந்த ஆக்சிஜன் கேஸ் இந்த இடத்துல நின்றுச்சுன்னா இந்த இடத்துல இருந்த லிக்விட் வாட்டர் வந்து கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ ஆக்சிஜன் கேஸ் இப்படி மேல வர இங்க ஆக்சிஜன் கேஸ் இந்த பிளேஸ் ஆக்குபை பண்ண இங்க இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டர் எல்லாம் கீழே வந்துனே இருக்கும், இப்படி வெளியே வந்துனே இருக்கும். அதனாலதான் சொல்லுவோம் இது ஆக்சிஜன் கேஸ் இஸ் கலெக்டட் பை டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் வந்து இப்படி கீழே வந்து இப்படி வெளியே போயிடும், ஆக்சிஜன் வந்து இங்க மேல வந்து இங்க தங்கிக்கும்.
இது போல ஆக்சிஜன் கேஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இப்படி கலெக்ட் பண்றோம். சரி, ஆக்சிஜன் கேஸை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் ஆக்சிஜன் கேஸ் இந்த லெவல் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த இது வந்து லிக்விட் வாட்டர், இந்த சர்ஃபேஸ் இருக்கும் லிக்விட் வாட்டர் இருக்குது. இப்போ இங்க ஆக்சிஜன் கேஸை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆக்சிஜன் கேஸை வெட் ஆக்சிஜன் கேஸ்ன்னு சொல்லலாமா, இல்ல ட்ரை ஆக்சிஜன் கேஸ்ன்னு சொல்லலாமா? வெட் ஆக்சிஜன் கேஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இதுல வந்து ஆக்சிஜன் கேஸ் ட்ரையா தான் நமக்கு கிடைச்சிச்சு, இல்லைன்னு சொல்லுவல. ஏன்னா ஹீட் பண்ணா இது டீகம்போஸ் ஆயிட்டு ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குதுன்னு இது ட்ரை தான். ஆனா இது லிக்விட் வாட்டர் வழியா வரும்போது இந்த இடத்துல யாரோட மிக்ஸ் ஆயிடும், வாட்டர், அதாவது வாட்டர் வேப்பரோட மிக்ஸ் ஆயிடும். இங்க வாட்டர் வேப்பர் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா வாட்டர் வேப்பர் இருக்கும். இங்க ஆக்சிஜன் கேஸ் இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும். ஏன்னா இந்த லிக்விட் வாட்டர் எவாபரேட் ஆகும்ல, அதனால வாட்டர் வேப்பரும் இருக்கும். அதனால இந்த ஆக்சிஜன் கேஸ் என்னன்னு சொல்லணும்னா வெட் ஆக்சிஜன் கேஸ் அப்படி சொல்றோம். அப்போ இந்த வெட் ஆக்சிஜன் கேஸினுடைய பிரஷர், இந்த வெட் ஆக்சிஜன் கேஸினுடைய பிரஷரை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ட்ரை ஆக்சிஜன் கேஸினுடைய பிரஷர், ட்ரை ஆக்சிஜன் கேஸினுடைய பிரஷர் பிளஸ் பிளஸ் பிரஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படி சொல்லும். பிரஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர்னு சொல்லும். கரெக்ட் தானே? இந்த வெட் ஆக்சிஜன் கேஸை இங்க கலெக்ட் பண்ணிருக்கோம். இதனுடைய பிரஷர் வந்து ஈக்குவல் டு என்ன சொல்லனா இந்த ஆக்சிஜன் கேஸ், இந்த ட்ரை ஆக்சிஜன் கேஸினுடைய பிரஷர் பிளஸ் இந்த வாட்டர் வேப்பரினுடைய பிரஷர் என்று சொல்லும். அப்ப என்ன இது? டால்டன்ஸ் லா தானே இது. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர்ஸ் தானே இங்க கொண்டு வந்திருக்கோம். கரெக்டா? சரி, அப்புறம் வந்து இது வந்து இந்த டியூப் வந்து எப்படின்னா கிராஜுவேட்டடா இருக்கும். அதனால இந்த வால்யூம் எவ்வளவுன்ட்டு நம்ம சொல்ல முடியும். கிராஜுவேட்டட்னா இது ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஸ்கேல்னா இங்க வேல்யூஸ் இன்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த சோன்ஸ் பாயிண்ட் இருக்கும், சோன்ஸ் வால்யூம் அப்படி சொல்லலாம். இங்க வேல்யூஸ் என்கிரேவ் பண்ணிக்கனால இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வால்யூம் நம்மளால சொல்ல முடியும். அப்போ வந்து இந்த ஆக்சிஜன் கேஸினுடைய வால்யூம் நமக்கு தெரியும். அடுத்து இதை மேனோமீட்டரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய ப்ரெஷர்னு நம்ம சொல்ல முடியும். மேனோமீட்டர் வந்து இந்த ப்ரெஷரை சொல்லிடும். இந்த வெட் ஆக்சிஜன் கேஸினுடைய ப்ரெஷரை மேனோமீட்டர் சொல்லிடுது. இது கிராஜுவேட்டட் டியூபா இருக்கனால இதனுடைய வால்யூமும் நம்ம சொல்ல முடியும். இந்த ஆக்சிஜன் கேஸினுடைய வால்யூமும் சொல்ல முடியும். அடுத்து இதை வந்து எந்த டெம்பரேச்சர்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு இதனுடைய டெம்பரேச்சர்னு சொல்ல முடியும். அப்போ இந்த வெட் ஆக்சிஜன் கேஸினுடைய பிரஷர் தெரியும், வால்யூம் தெரியும், டெம்பரேச்சர் தெரியும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் வேப்பர் இருக்குது இல்ல, இந்த வாட்டர் வேப்பரை இந்த லிக்விட் வாட்டரோட எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியத்துல இருக்கும். இங்க வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும். இந்த வாட்டர் வேப்பருக்கும் இங்க இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டருக்கும் இடையில என்ன இருக்குன்னா ஈக்குலிபிரியம் இருக்கும். அப்போ இங்க வாட்டர் வேப்பர் இந்த லிக்விட் வாட்டரோட ஈக்குலிபிரியத்துல இருக்குது. இப்போ இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொல்றோம்னா ஆக்வஸ் டென்ஷன் சொல்றோம். அதாவது ஆக்வஸ் டென்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த லிக்விட் வாட்டரும் வேப்பர் வாட்டரும் ஈக்குலிபிரியத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை தான் ஆக்வஸ் டென்ஷன் சொல்றோம். அப்படின்னா இது வந்து ஆக்வஸ் டென்ஷன். இதையும் டேபிள்ல இருந்து எடுத்துக்கலாம், டேபிளர் காலத்துல இருந்து இதை எடுத்துக்கலாம். இதுவும் தெரியும். அப்போ பிரஷர் ஆஃப் ட்ரை ஆக்சிஜன் கேஸை கண்டுபிடிக்க முடியல. இப்போ பிரஷர் ஆஃப் ட்ரை ஆக்சிஜன் கேஸ் தெரியும், வால்யூம் ஆஃப் ட்ரை ஆக்சிஜன் கேஸ் தெரியும், டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரை ஆக்சிஜன் கேஸ் தெரியும். இதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் அப்டைன்ட் அதை சொல்லலாம். ஓகேங்களா? சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் நமக்கு தெரிஞ்சா இந்த பொட்டாசியம் குளோரைட்டினுடைய பியூரிட்டியை நம்ம சொல்லலாம். என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் நமக்கு தெரியும், அதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட்டை நம்ம சொல்லலாம். அதுல இருந்து பியூரிட்டி ஆஃப் பொட்டாசியம் குளோரைட்டை நம்மளால சொல்ல முடியும். சரி, இதுதான் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர்ஸ் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் எங்க போறோம்னாக்கா எஃப்யூஷன் பார்க்க போறோம். எஃப்யூஷன் சொல்றோம். இப்போ வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸை யூஸ் பண்றோம், சமையலுக்கு யூஸ் பண்றோம். அதுல வந்து சில டைம்ல வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு என்ன சொல்லுவோம்னா கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ கேஸ் லீக் ஆகுதுன்னா அந்த கேஸ் வந்து ஒரு டைனி ஹோல் வழியா தானே வெளியே வரும். அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எஃப்யூஷன் சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம்னா டிஃப்யூஷன் எடுத்துக்கலாம். இப்போ டிஃப்யூஷன்னா இப்போ ஒரு அகர்பத்தியை இக்னைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அகர்பத்தியை இக்னைட் பண்ணா அந்த ஃபியூம்ஸ் ஸ்மெல் நமக்கு தெரியும் இல்லை, நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அப்படின்னா அது வந்து பர்ன் ஆகும்போது அந்த பெர்ஃப்யூம்ஸ் ஸ்மெல் வந்து என்ன ஆகுதுன்னா ஏரோட மிக்ஸ் ஆயிட்டு நம்ம நோஸ்க்குள்ள வர்றதுனால அந்த ஸ்மெல்லை நம்மளால ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ கேம்பர் இருக்குது, கற்பூரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேம்பர் இருக்குதுன்னாக்கா அதனுடைய ஸ்மெல்லை வச்சு இங்க கேம்பர் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுதா இல்லையா? அதே மாதிரி நாப்தலின் பால்ஸை கூட நம்ம என்ன பண்றோம், ஷெல்ஃப்ல எல்லாம் போட்டு வைக்கிறோம். அந்த ஷெல்ஃபை திறந்த உடனே அந்த நாப்தலின் பால்ஸ் அந்த ஸ்மெல்லை நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
அப்படின்னா அந்த கேம்பர் வந்து என்ன பண்ணுது, கேம்பர் இல்ல நாப்தலின் பால்ஸ் வந்து சப்ளிமேஷனுக்கு போகுது. அந்த சாலிட் வந்து டைரக்டா கேஸா மாறுது. அந்த கேஸ் வந்து ஏரோட மிக்ஸ் ஆயிருது. ஏரோட மிக்ஸ் ஆயிட்டு நம்ம நோஸ்க்குள்ள வர்றதுனால தான் அந்த ஸ்மெல்ல நம்மளால சொல்ல முடியுது. அப்படின்னா இங்க இன்டர்மிக்ஸிங் ஆஃப் கேஸஸ்ன்னு சொல்லாமா? இங்க கேஸஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லாமா? ஏன்னா ஏரோட மிக்ஸ் ஆயிருக்குதுல்ல. மிக்ஸ் ஆனதுனால தான் நம்ம நோஸ்க்குள்ள வந்துச்சு. நோஸ்க்குள்ள வரும்போது அந்த கேம்பர் ஸ்மெல் மட்டுமா வந்துச்சு? ஏர் கூட தானே வந்துச்சு. அப்போ இங்க கேஸஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லாமா? அதுதான் டிஃப்யூஷன் என்று சொல்றோம். இன்டர்மிக்ஸிங் ஆஃப் கேஸஸ் தான் டிஃப்யூஷன் என்று நம்ம சொல்றோம். சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை பார்க்க போறோம். ரேட்னாவே அது என்னன்னு சொல்லனா ஸ்பீட் என்று சொல்றோம், வெலாசிட்டி என்று சொல்றோம், அது மாதிரி சொல்றோம். ரேட்னாவே கைனடிக்ஸ், அதாவது எப்படி போகுது, ஸ்பீடா போதா ஸ்லோவா போதா டிஃப்யூஷன் என்ற சொல்றது தான் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் என்று சொல்றது. இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா எவ்வளவு கேஸ் டிஃப்யூஸ் ஆச்சு எவ்வளவு டைம்ல, எவ்வளவு கேஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸை நியூமரேட்டர்ல எடுத்துக்கோங்க, டைம் டேக்கனை டினாமினேட்டர்ல எடுத்துக்கோங்க. எவ்வளவு கேஸ் டிஃப்யூஸ் ஆச்சு எவ்வளவு டைம்ல, அதுதான் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். கரெக்டா? இப்போ வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ஓடுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க, எந்த டைம்ல ஓடுனாங்க, எவ்வளவு டைம் எடுத்துக்கினாங்க, அந்த டிஸ்டன்ஸ் கவர்டையும் டைம் டேக்கனையும் டிவைட் பண்ண என்ன வரும்னாக்கா அந்த ஸ்பீடு வந்துருது இல்ல. அது போல இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஒரு ஸ்பீட் தான். இன்டர்மிக்சிங் ஆஃப் கேஸஸ் தானே டிஃப்யூஷன் என்று சொல்றோம். அப்ப ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் என்ன சொல்றேன்னா எவ்வளவு கேஸ் டிஃப்யூஸ் ஆச்சு, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ், எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு, அது டைம் டேக்கன். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் டிஃப்யூஸ்டு பை டைம் டேக்கன் இஸ் கால்டு ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் சொல்லலாம். அப்படி இல்லையா வால்யூம் ஆஃப் கேஸ் டிஃப்யூஸ்டு எடுத்துக்கோங்க, டைம் டேக்கன் எடுத்துக்கோங்க. வால்யூம் ஆஃப் கேஸ் டிஃப்யூஸ்டு பை டைம் டேக்கன் இப்படி சொல்லலாம். அப்படி இல்லையா இப்படி கூட சொல்லலாம், டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த கேஸ் பை டைம் டேக்கன் இப்படி சொல்லலாம் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை இது போல சொல்றோம். இப்போ ரிலேட்டிவ் ரேட்ஸ் எப்படி சொல்றது, ரிலேட்டிவ் ரேட்ஸ்னா R1 பை R2 இதை எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். ரிலேட்டிவ் ரேட்ஸ்னாக்கா டூ கேசஸ்னுடைய ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை நம்ம கம்பேர் பண்றோம்னு அர்த்தம். டூ கேசஸ்னுடைய ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை இங்க கம்பேர் பண்றோம், அதனுடைய ரேஷியோவை பார்க்கறோம் அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸினுடைய ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டைம் டேக்கன். இந்த செகண்ட் கேஸினுடைய ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ற நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டைம் டேக்கன் இப்படி எழுதியாச்சு. இது எப்படி சொல்றோம்னா n1 பை n2 இன்ட்டு t2 பை t1. இதுதான் ரிலேட்டிவ் ரேட்ஸ். ரிலேட்டிவ் ரேட்ஸ் என்ன பண்றோம், ஒரு டூ கேசஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த டூ கேசஸ்னுடைய ரேட்ஸ்னுடைய ரேஷியோவை சொல்றீங்க, அதுதான் ரிலேட்டிவ் ரேஷியோ அப்படி சொல்றோம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ற இடத்துல வால்யூம் கூட எழுதிக்கலாம், இல்ல வால்யூம் என்ற இடத்துல டிஸ்டன்ஸ் டிராவல்டு கூட எழுதிக்கலாம். இங்க வால்யூம் எழுதுனீங்கன்னா இங்கேயும் வால்யூம் எழுதுறீங்க, இங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த கேஸ்னா இங்கேயும் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த கேஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி டிஸ்டன்ஸ் டிராவல்டுன்னு எடுத்துக்கணும்னாக்கா அதை என்ன பண்ணனா கேஸை வந்து என்ன பண்ணனாக்கா ஒரு டியூப் வழியா அனுப்பணும். அந்த டியூப் வந்து யூனிஃபார்மா இருக்கணும், யூனிஃபார்ம் டயாமீட்டரா இருக்கணும். அந்த கிராஸ் செக்ஷன் வந்து யூனிஃபார்மா இருக்கணும், எல்லா எல்லா இடத்துலயும் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டிஸ்டன்ஸ் டிராவல்ட நம்ம எடுத்துக்க முடியும். சரி, அப்போ ரிலேட்டிவ் ரேட்ஸை இங்க சொல்லியிருக்கோம். இப்போ வந்து கிராஹம்ஸ் என்றவர் வந்து இந்த டிஃப்யூஷனுக்காக ஒரு லாவை கொடுத்திருக்காரு. அந்த லாவை என்னன்னு சொல்றோம்னா கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் என்று சொல்றோம். இவர் என்ன சொல்றாருன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் மாலிகுலர் மாஸ் அப்படி சொல்றாரு. அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷனும் மாலிகுலர் மாஸும் இப்படி ரிலேட் ஆகும் அன்ட்டு சொல்றாரு. சரி, இப்போ இது சப்போஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா ஈலியம் கேஸ் எடுத்துக்கிறோம், இதுக்கு மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 4 AMU. இப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுத்துக்கிறோம், இதுக்கு மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 44 AMU இப்படி இருக்குது. இப்போ இந்த கேஸ் மாலிகுல் டிஃப்யூஸ் ஆகுது, இந்த கேஸ் மாலிகுலும் டிஃப்யூஸ் ஆகுது. இதுக்கு மாலிகுலர் மாஸ் கம்மியா இருக்கனால இது ஃபாஸ்டா மூவ் ஆகும், இதுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கனால இது ஸ்லோவா மூவ் ஆகும். அதுதானே? இப்ப ஸ்டவுட்டா இருக்கிறோம்னா எப்படி ஓடுவோம்னு பாருங்க, லீனா இருந்தா எப்படி ஓடுவோம்னு பாருங்க. அதே மாதிரி தானே இங்க இங்க மாலிகுலர் மாஸ் கம்மியா இருக்கனால ஃபாஸ்டா மூவ் ஆகுது, இது மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கனால ஸ்லோவா மூவ் ஆகுது. அதை தான் இவர் கிராம்ஸ் இப்படி சொல்றாரு, இந்த ரிலேஷன்ல சொல்றாரு. அதாவது இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷனும் இந்த அதனுடைய கேஸினுடைய மாலிகுலர் மாஸும் இப்படி இருக்கும், இந்த ரிலேஷன்ல இருக்கும். அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலிகுலர் மாஸ் அப்படி சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கான்ஸ்டன்ட்டை இப்படி கொண்டு வரீங்க. சரி, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எடுத்துக்கணும். இது மாலிகுலர் மாஸோட எப்படி டிபெண்ட் ஆகுதுன்னா இது போல மாலிகுலர் மாஸோட டிபெண்ட் ஆகுது இப்படி சொல்றாரு. சப்போஸ் சேம் கேஸ் எடுத்துக்கணும் ப்ரெஷரை வேரி பண்ணா அப்போ என்ன ஆகும்? இப்போ ஒரே ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க, ஈலியம் கேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இதனுடைய ப்ரெஷரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க.
ப்ரெஷரை மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் இந்த இதுல இந்த வண்டியில ஏர் இது வண்டியில பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கும், காத்து இருக்குது இல்ல, டியூப்ல வந்து காத்து இருக்குது. சப்போஸ் அந்த வால்வை கழட்டுங்க, எப்படி காத்து வெளியே வருது? உடனே ஃபாஸ்டா வெளியே வந்துருதா இல்லையா? சவுண்டோட வெளியே வருதா இல்லையா? ஏன்? அந்த டியூபுக்குள்ள இருக்கிற காத்துக்கு வந்து ஏருக்கு வந்து அதிகமான பிரஷர் இருக்குது. அட்மாஸ்பியர்ல பிரஷர் கம்மியா இருக்குது. அதனால தானே அந்த வால்வை நீங்க கழட்டி விட்ட உடனே அந்த ஏர் வந்து ஃபாஸ்டா வெளியே வருது, சவுண்டோட வெளியே வருது. அப்போ பிரஷரை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டும் மாறிடுதா இல்லையா? அப்போ இப்போ சப்போஸ் இந்த ஹீலியம் கேஸினுடைய பிரஷரை ரைஸ் பண்ணுங்க, அப்போ இது எப்படி மூவ் ஆகும்? ஃபாஸ்டா மூவ் ஆகுமா இல்லையா? அப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் பிரஷருக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்குது? பிரஷரை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ரைஸ் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷனும் ரைஸ் ஆகும். அப்போ பிரஷருக்கும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் ரிலேஷன் இப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. கிராம்ஸ் வந்து பிரஷருக்கும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அன்ட்டு சொல்றாரு. சரி, இப்போ இந்த கேஸ் லீக் ஆகுதுன்னா, எல்பிஜி சிலிண்டர்ல கேஸ் லீக் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஹோல் இருக்குதுன்னு அர்த்தம். டைனி ஹோல் வழியா அந்த கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டைனி ஹோல் வழியா லீக் ஆகுதுன்னும் போது அந்த ஏரியா ஆஃப் ஹோல் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏரியா ஆஃப் ஹோல் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எப்படி இருக்கும் அன்றதையும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏரியா ஆஃப் ஹோல் அதிகமாச்சுன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அதிகமாகும், அவ்வளவுதானே? அப்போ ஏரியா ஆஃப் ஹோல்க்கும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் இப்படிதான் ரிலேஷன் இருக்கும். சரி, டெம்பரேச்சருக்கும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் எப்படி இருக்கும் ரிலேஷன் அன்ட்டு பார்க்கலாம். டெம்பரேச்சருக்கும் ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் எப்படி ரிலேஷன் இருக்கும்னு பார்க்கலாம். சரி, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் மாலிகூல்ஸ் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் என்ன ஆகும்? அதே நேரத்துல டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகுது, வெலாசிட்டி ரைஸ் ஆகுது. அதனால ரேண்டம் கொலிஷன் என்ன ஆகுது? ரேண்டம் மோஷன் என்ன ஆகும்? ரேண்டம் மோஷன் அதிகமாகும், ரேண்டம் மோஷன் ரைஸ் ஆகும், ப்ராப்பர் மோஷன் டிக்ரீஸ் ஆகும். ப்ராப்பர் மோஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டைனி ஹோல் வழியா கேஸ் வெளியே வருது பாருங்க, அதனுடைய எக்ஸ்டென்ட் என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆயிடும். அதனால டெம்பரேச்சரோட எப்படி ரிலேட் ஆகுதுன்னா இப்படி ரிலேட் ஆகுது. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் டெம்பரேச்சரோட எப்படி ரிலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்ன ஆக்சுவலி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகுது, வெலாசிட்டி ரைஸ் ஆகுது, அதுல டவுட் இல்லை. இருந்தாலும் ரேண்டம் மோஷன் என்ன ஆயிடுச்சு? டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரேண்டம் மோஷன் அதிகமாயிடும், ப்ராப்பர் மோஷன் குறைஞ்சிடும், ப்ராப்பர் மோஷன் டிக்ரீஸ் ஆயிடும். ப்ராப்பர் மோஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைனி ஹோல் வழியா வெளியே வரக்கூடிய டெண்டன்சி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிடும். அதனால் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த ரிலேஷனை வச்சு நம்ம R1 by R2 சொல்லலாம். ஸோ R1 by R2 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா P1 by P2 இன்ட்டு A1 by A2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் M2 by M1 இன்ட்டு T2 by T1 இப்படி சொல்றோம். ஓகே, இது மாதிரி சொல்றோம். இப்போ ஏரியா ஆஃப் டைனி ஹோலை பத்தி அவங்க எதுவும் சொல்ல சம்முலன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளத்துல வந்து ஏரியா ஆஃப் டைனி ஹோலை பத்தி எதுவும் சொல்லனா ஏரியா ஆஃப் டைனி ஹோல் சேம்னு எடுத்துன்னு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. டெம்பரேச்சரை பத்தி ஒன்றும் சொல்ல அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ T2 T1 கேன்சல் பண்ணிடுங்க, டெம்பரேச்சர் டேர்மை எடுத்துருங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. ப்ரெஷரை பத்தி ஒன்றும் சொல்ல, இல்லை ப்ரெஷர் வந்து சேம்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க 1ன்றது ஒரு கேஸ், 2ன்றது இன்னொரு கேஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் ப்ரெஷர் வந்து சேம்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. P1 P2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கணும்? R1 by R2 is equal to square root of M2 by M1. ஜென்ரலா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அப்போ R1 by R2 is equal to square root of M2 by M1. இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா எப்போ எடுத்துக்கணும்? இப்போ 2 கேசஸ் கொடுப்பாங்க. இந்த R1 by R2 நீங்க எடுக்கிறீங்கன்னாவே 2 கேசஸ் இருக்கணும். அப்போ 2 கேசஸ் கொடுக்குறாங்க, அந்த 2 கேசஸ் ப்ரெஷர் சேம்னு சொன்னாங்கன்னா P1 P2 கேன்சல் பண்ணிடுங்க. ஏரியா ஆஃப் டைனி ஹோல் சேம்னா A1 A2 கேன்சல் பண்ணிடுங்க. டெம்பரேச்சர் சேம்னு சொன்னா T2 T1 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ R1 by R2 is equal to square root of M2 by M1 இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த ஃபார்முலாவையும் கவனம் வச்சுக்கோங்க. R1 by R2 is equal to P1 by P2 into square root of M2 by M1. ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலாஸை நம்ம கவனம் வச்சுக்கணும். ஸோ ஒன்று என்னன்னா
R1 by R2 is equal to square root of M2 by M1. இன்னொன்னு R1 by R2 is equal to P1 by P2 into square root of M2 by M1. இதை கவனம் வச்சுக்கணும். அடுத்து இந்த ரிலேட்டிவ் ரேட்ஸ் N1 by N2 into T2 by T1. அப்படி இல்லைன்னா V1 by V2 into T2 by T1. அப்படி இல்லைன்னா இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா D1 by D2 into T2 by T1. இதுதான் கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். அப்போ கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன்ல நம்ம என்ன ஃபார்முலா கவனம் வச்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. அடுத்து வந்து இன்னொன்னு கவனம் வச்சுக்கணும், இந்த மாலிகுலர் மாஸ் என்ற இடத்துல வேப்பர் டென்சிட்டியை கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாலிகுலர் மாஸ் அதாவது மோலார் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்டு வேப்பர் டென்சிட்டி. இந்த வேப்பர் டென்சிட்டியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2ன்றது கான்ஸ்டன்ட்ல போயிடும். அப்போ இந்த மோலார் மாஸ் என்ற இடத்துல வேப்பர் டென்சிட்டியை கூட நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸை கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க, இந்த மோலார் மாஸ் என்ற இடத்துல வேற என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா மோலார் மாஸுக்கு பதிலா வேப்பர் டென்சிட்டி எழுதிக்கலாம். அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேப்பர் டென்சிட்டி. அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி கூட எழுதிக்கலாம். அப்போ அப்படி எழுதிக்கினீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்னன்னு எழுதுறதுன்றதை நம்ம பார்த்துலாம். அப்போ இந்த R1 by R2 is equal to என்ன ஃபார்முலா சொல்லலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் M2 by M1 சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் M2 by M1 சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேப்பர் டென்சிட்டி ஆஃப் செகண்ட் கேஸ் பை வேப்பர் டென்சிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்றோம். அப்படி இல்லைன்னா டென்சிட்டி ஆஃப் செகண்ட் கேஸ் பை டென்சிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி சொல்லலாம். ஓகே, இதுதான் கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன்ல கவனம் வச்சுக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இது. சரி, அடுத்து இப்போ கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ். என்னென்ன மாலிகுலர் வெலாசிட்டிஸ் இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேஸ்ல வந்து நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. இப்படி நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. எல்லா மாலிகுல்ஸும் பார்த்தீங்கன்னா ரேண்டம் மோஷன்ல தான் இருக்கும். ஏன் ரேண்டம் மோஷன்ல தான் இருக்கும்னாக்கா மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் இருக்குனால ரேண்டம் மோஷன் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் இருக்குதுனாக்கா அந்த கொலிஷன்னால சில மாலிகுல்ஸ் எனர்ஜி லூஸ் பண்ணும், சில மாலிகுல்ஸ் எனர்ஜி கெயின் பண்ணும். அப்படி தானே இருக்கும். சரி, அப்போ மாலிகுல்ஸ் இப்போ இப்படி மாலிகுல்ஸ் இருக்குது, எல்லாமே ரேண்டம் மோஷன்ல போகுது. ஏன் ரேண்டம் மோஷன்ல போகுதுன்னா கொலிஷன்ஸ் நடக்குது, மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் நடக்குது. கொலிஷன் நடக்கும்போது மாலிகுல்ஸ்க்கு இடையில எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்னு லூஸ் பண்ணும், ஒன்னு கெயின் பண்ணும். அது மாதிரி எனர்ஜி லூஸ் ஆகும். இப்போ வெலாசிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லா மாலிகுல்ஸ்க்கும் வெலாசிட்டி வந்து சேமா இருக்குன்னு சொல்லாமா, இல்ல எல்லா மாலிகுல்ஸ்க்கும் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லாமா, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு அந்த வெலாசிட்டி இருக்குது அப்படி சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி இருக்குன்னாக்கா சப்போஸ் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னா V1. இந்த V1 வெலாசிட்டியை சில மாலிகுல்ஸ்க்கு இருக்கும். சம் மாலிகுல்ஸ்க்கு வெலாசிட்டி V1 இருக்கும். அடுத்து வெலாசிட்டி V2ன்னு இருக்கலாம். இந்த வெலாசிட்டி இருக்கக்கூடியது சில மாலிகுல்ஸ்க்கு சர்டைன் சம் மாலிகுல்ஸ் will have velocity V2. V3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சம் மாலிகுல்ஸ் will have velocity V1. சப்போஸ் இந்த மாலிகுலுக்கு வெலாசிட்டி V1 வச்சுக்கோங்க. இப்போ V1 இது கொலிஷனுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய வெலாசிட்டி V3 இருக்காது. இது வந்து V2 மாற்றலாம், இல்லை V4 மாற்றலாம், அப்படி மாறிடலாம். ஆனா என்ன சொல்லனா V1 வெலாசிட்டியில சில மாலிகுல்ஸ், V2 வெலாசிட்டியில சில மாலிகுல்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். சரி, அப்போ வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி இது இருக்குது. இந்த மாலிகுல் வந்து V1ல வரலாம், இந்த மாலிகுல் V1ல வரலாம், இந்த மாலிகுல் V2ல வரலாம், இது போல V4ல வரலாம், V5ல வரலாம், இப்படி இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அதனால நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இப்போ வந்து ஜஸ்ட் வெலாசிட்டின்ற வேர்டை இங்க சொல்ல முடியாது. இந்த கேஸ்க்கு வந்து வெலாசிட்டி என்ற வேர்டை நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ ஃபியூ மாலிகுல்ஸ்க்கு வெலாசிட்டி V1 இருக்குது, ஃபியூ மாலிகுல்ஸ்க்கு வெலாசிட்டி V2 இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த வெலாசிட்டியை நம்ம ஒரு வித்தியாசமா சொல்றோம். எப்படி சொல்றோம்னாக்கா V1 வெலாசிட்டி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எத்தனைன்னு பார்த்துட்டு அதால இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ V1 மாலிகுல்ஸ் எத்தனை இருக்குதோ அதால இந்த V1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. V2